எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கலாம். ஹலோ எவ்ரிவன், லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ த பைபிள் என்கிற இந்த புதிய ப்ரோக்ராம் மூலியமாக உங்களை நான் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நாளிலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து முதலாவது என் தேவனுக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். இரண்டாவதாக கிரைஸ்ட் ஸ்கொயருக்கு நன்றிகளை நான் செலுத்திக் கொள்கிறேன். I'm Mrs. Beulah Dinesh and I'm going to teach you English through this program. என்னங்க இங்கிலீஷ்னாலே ரொம்ப பயமா இருக்குதா? Are you shy to speak English? இங்கிலீஷ்னு சொன்ன உடனே ஏதோ வானமே இடிஞ்சு தலைமையில உழுற மாதிரி இருக்கா? பயப்படாதீங்க. இந்த நாளிலும் உங்களுக்கு எப்படி ஈஸியா இந்த லாங்குவேஜை கத்துக்கிறதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்க்க போறோம். நீங்க ஒருத்தர் தான் இங்கிலீஷ்னாலே எனக்கு பயமா இருக்கு, வெக்கமா இருக்கு, கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க மட்டும் இதுல தனியா இல்லைங்க. எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஏன், எனக்கு கூட ஆரம்பத்துல இந்த ப்ராப்ளம் இருந்தது. ஒரு ஃபாரின் லாங்குவேஜை பேசுறதுக்கு பயப்படுறதுங்கிறது ஒரு காமன் திங்கிங் தான். அதுல நீங்க எந்த சந்தேகமும் பட வேண்டாம். புதுசா ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறதுக்குன்னு ஒரு பயம் எல்லாத்துக்கும் இருக்கு தெரியுங்களா? அந்த பயத்துக்கே ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன், இந்த பயம் எவ்வளவு காமன் சொல்லிட்டு. அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? xenoglossophobia. ஃபோபியா அப்படின்னா ஃபியர், பயம். ஒரு புதுசா ஃபாரின் லாங்குவேஜை கத்துக்கிறதுக்குன்னு நம்ம பயப்படுறதுக்கு பேரு xenoglossophobia. சோ இந்த ஃபோபியானால நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். உங்கள சில பேர் சொல்லலாம், எனக்கு இங்கிலீஷ் நல்லா படிக்க தெரியுது, புரிஞ்சுக்க தெரியுது, ஆனா யாராவது என்கிட்ட பேசினா அதுக்கு ரிப்ளை பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. சொல்ல போனா உங்க மனசுல 1000 தாட்ஸ் இருக்கலாம், சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், ஆனா இந்த லாங்குவேஜ் ஒரு பேரியரா இருக்கலாம். எந்த லாங்குவேஜும் நமக்கு ஒரு தடையா இருக்க கூடாதுங்க. எல்லா தடையும் நம்ம உடைச்சி எரிஞ்சிட்டு நம்ம முன்னேறி செல்வதுதான் வாழ்க்கை பயணத்தின் ரகசியம். இந்த நாட்கள்ல எங்க பார்த்தாலும் தமிழ் 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 அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஆஃப்கோர்ஸ் என்னுடைய தாய்மொழியும் தமிழ் தான், அதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா ஏன் இந்த நாட்கள்ல நம்ம இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சில ரீசன்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேன். இதுல முதல் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் இன்டர்நேஷனல் கம்யூனிகேஷன். அதாவது இங்கிலீஷ் தான் பெரும்பாலான இடத்துல இந்த உலகத்துல பேசப்படுது. நிறைய நாடுகள்ல இங்கிலீஷ் தான் செகண்ட் லாங்குவேஜ். ஒருவேளை நீங்க மற்ற நாட்டுல யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இல்ல யார் கூடயாவது நீங்க பேசணும்னு விரும்புனீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷா இருக்கும். சோ உங்களுக்கு அது அவங்களோட கம்யூனிகேட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். பிரிட்டிஷ் கவுன்சில் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த 2020 முடியறதுக்குள்ளார கிட்டத்தட்ட 2 பில்லியன் பீப்புள் இங்கிலீஷ் கத்துக்கணும்னு விரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கே நல்லா தெரியும்ல, நம்மளுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் ஒருவேளை ஏதாவது சம்மர் ஹாலிடேஸா இருந்திருந்தா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல நிச்சயமா போட்டிருப்பாங்க. சோ கிரைஸ்ட் ஸ்கொயர் உங்க வீட்ல இருந்தே நீங்க படிக்கும்படியான இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் gives you access to a world of entertainment, and as Christians it gives us the opportunity to learn the Bible in different translations. அதாவது நாம் கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் வேதாகமம். இந்த வேதாகமம் நம்முடைய தாய்மொழியில ஒரே ஒரு டிரான்ஸ்லேஷன்ல தான் இருக்கு. ஆனா ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு. ஆஃப்கோர்ஸ் அதுல இந்த டிரான்ஸ்லேஷன் தான் நல்லது, இது சரியில்லை அப்படின்னு நிறைய கான்ட்ரோவர்சிஸ் இருக்கு. அது குறித்து நம் வருகிற கிளாஸஸ்ல நம்ம பார்க்கலாம். பட் இது உங்களுக்கு நிஜமாவே பிரயோஜனமா இருக்கும். அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் பேச தெரிஞ்சாதான் இன்டர்நெட்டை நன்றாக உபயோகிக்க முடியும். இதை யாருமே எதிர்க்க முடியாது. ஏன்னா நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு பாத்திரம் கழுவுறதுல இருந்து ராக்கெட் விடுற வரைக்கும் கண்டிப்பா கூகுள தான் நம்ம கேக்குறோம் இல்லைங்களா? சோ இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா இன்னும் நம்ம சில காரியங்களை ஒரு டீப்பர் அண்ட் வைடர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சோ நான் நினைக்கிறேன் இந்த எபிசோட்ல these 3 reasons are more than enough
for you to know why you should learn English as your second language. நம்ம ஏன் இந்த டைட்டில் கொடுத்துருக்கோம், லேர்னிங் இங்கிலீஷ் த்ரூ த பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு? பைபிள் இஸ் a very best tool to learn English. Learning English with the Bible is a great way to brush up on your reading and your vocabulary skill. உங்களுடைய vocabulary skill-ல improve பண்ணிக்கிறதுக்கு பைபிள் ரொம்பவே உங்களுக்கு உதவியா இருக்கும். நீங்க ஒருவேளை பைபிளை ஏற்கனவே உங்களுடைய தாய்மொழியில படிச்சிருந்தீங்க அப்படின்னா, இப்பொழுது நம்ம இங்கிலீஷ திருப்பி பைபிள்ல படிக்கும் பொழுது நிறைய வார்த்தைகள் கத்துக்க முடியும். அதே போல அந்த இன்சிடென்ட்ஸ உங்களால இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மெட்டீரியல்ஸ் நீடட் ஃபார் த கிளாஸ். ஃபர்ஸ்ட், டேக் யுவர் பைபிள். உங்களுடைய தாய்மொழி என்னவோ அந்த மொழியினுடைய பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேத்துக்கு தமிழா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல நம்ம கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்காக இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. உங்க கையில இப்பொழுதுக்கு இங்கிலீஷ் பைபிள் இல்ல அப்படின்னா மொபைல்ல நீங்க ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஐ ப்ரிஃபர் NKJV வெர்ஷன், அதாவது நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். ஓகேங்களா? அதே போல ஒரு நோட் அண்ட் பென்னும் கூடவே எடுத்துக்கோங்க. இது நமக்கு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸா இருக்கிறதுனால ஒரு வார்ம் அப்காக 10 டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன், எப்படி உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணிக்க முடியும்னு. நீங்க இங்கிலீஷ் கத்துக்கணும்னு உண்மையாலுமே உங்களுக்கு ஆர்வம் இருந்தது அப்படின்னா டெய்லி நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா வித்தவுட் ஹார்ட் ஒர்க் we cannot achieve anything in life. விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இல்லாம வாழ்க்கையில நம்ம எதையுமே சம்பாதிக்க முடியாது. சோ நிச்சயமா நீங்க இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். 10 tips to improve your spoken English. Tip number 1, think in English. யோசிக்கிறீங்களா, பேசுறதே கஷ்டம், இதுல எங்கடா திங்க் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு? வேதம் அழகா சொல்லுது, உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னு. ஆமாங்க, நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் வார்த்தைகளா வெளியே வருது. சோ முதல்ல ஒரு லாங்குவேஜை நீங்க கத்துக்கணும் அப்படின்னா we have to start thinking in that language. நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, அவங்க தாய்மொழியில ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுறதுனால தான் நிறைய தப்புகள் வருது. ஆனா நீங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கிறதே இங்கிலீஷ்ல தான் திங்க் பண்ணணும். நீங்க நினைக்கலாம் அது கஷ்டம்னு, பட் போக போக உங்களுக்கு அது யூஸ் ஆயிடும். டிப் நம்பர் 2, டாக் டு யோர் செல்ஃப். அப்படின்னா என்ன? நமக்கு நாமே பேசிக்கணும் சத்தமா. நீங்க எப்பெல்லாம் வீட்டுல தனியா இருக்கிறீங்களோ, யார்கிட்ட எந்த ஒரு மறைவும் இல்லாம நீங்க பேசுவீங்களோ அவங்க கிட்ட நீங்க பேசணும். அது யாரு? நாம தான். நமக்கு மறைவா ஒண்ணுமே இல்ல. ஆஃப்கோர்ஸ் ஆண்டவருக்கும் மறைவா ஒண்ணுமே இல்ல. நீங்க ஆண்டவர்கிட்ட பேசும்போது கூட இங்கிலீஷ்ல பேசுங்க. அவர் உங்களை கிண்டல் அடிக்க மாட்டாரு, அவர் உங்களை தப்பாவும் எடுத்துக்க மாட்டாரு. அதுக்கு பதிலா அவர் நமக்கு உதவி செய்வார். டிப் நம்பர் 3, நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், யூஸ் a mirror. கண்ணாடி முன்னாடி நின்னு நீங்க பேச ஆரம்பிக்கணும். உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்ப உங்க வீட்டுல இருக்க கண்ணாடி முன்னாடி நீங்க நின்னு ஒரு டாபிக், ஒரு தலைப்பை நீங்க தேர்ந்தெடுத்து அந்த தலைப்புல ஒரு 2 நிமிஷம் இல்ல 3 நிமிஷம் நீங்க பேச ஆரம்பிக்கணும் இங்கிலீஷ்ல. அது எந்த டாபிக்கா வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்க கான்பிடென்ட்டா ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னு அதை நீங்க ட்ரை பண்ணலாம். டிப் நம்பர் 4, டோன்ட் பி அஃப்ரைட் டு மேக் மிஸ்டேக்ஸ். நம்ம எல்லாருக்குமே என்ன ப்ராப்ளம்னா, எங்கடா நம்ம பேசும் பொழுது தப்பா பேசிடுவோமோ, கிராமர் இல்லாம பேசிடுவோமோ அப்படின்ற பயம் இருக்கலாம். ஆனா ஒண்ணு தெரியுங்களா, நம்ம எதுவுமே கத்துக்கும் பொழுது கண்டிப்பா முதல்ல தவறு செய்வோம். ஏன், ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் பொழுது எடுத்த உடனே நடந்துருதா என்ன? கீழே விழுந்து விழுந்து எழுந்துதான் நடக்குது. அநேகர் உங்களுடைய சமையல் அனுபவங்களை நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்கும். ஏன்னா நம்ம சமையல் பண்ணும் பொழுது கூட நிறைய தவறுகள் செய்து அதுக்கப்புறம் தான் கத்துக்கிறோம். ஈவன் இங்கிலீஷ் இஸ் த சேம். நாட் ஓன்லி இங்கிலீஷ், எனி லாங்குவேஜ் ஃபார் தட் மேட்டர். சோ நீங்க முதலாவது தவறு செய்கிறதுக்கு பயப்படக்கூடாது. ஏன்னா மிஸ்டேக்ஸ் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கும்.
இங்கிலீஷ நம்ம செகண்ட் லாங்குவேஜா கத்துக்கிறதுனால இட்ஸ் ஓகே டு மேக் மிஸ்டேக்ஸ். அதனால அதை குறிச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன், நம்ம தாய்மொழி பேசும் பொழுதே சில நேரங்கள்ல நம்ம தவறுகள் செய்யறோம் இல்லையா? அதனால இதை குறித்து உங்கள் கவலை இருக்க வேண்டாம். Tip number 5. Listen and watch. A great way to improve your confidence is to watch other people speak. மற்றவங்க பேசும் பொழுது நீங்க கவனிக்கணும். ஒருவேளை அது இங்கிலீஷ் மெசேஜஸா இருக்கலாம், இல்ல சாங்ஸா இருக்கலாம், இல்ல ரெண்டு பேர் பேசிக்கொள்ளும் பொழுது அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்றத நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். ஏன்னா நீங்க கவனிச்சாதான் அதை நீங்க ரெசிப்ரோகேட் பண்ண முடியும். Tip number 6. Practice makes perfect. The more you practice, the better you get. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த லாங்குவேஜை பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ இதை ஃப்ளூவெண்டா பேசலாம். And the more confident you will become. Tip number 7. Try English tongue twisters. Tongue twisters are series of words that are difficult to say quickly. நிறைய வார்த்தைகள் ஒன்றாக சீக்கிரமா பேசுறதுக்கு கடினமாக இருக்கிறது தான் tongue twisters. For example, இங்க வரத சீக்கிரமா படிக்கலாமா? Betty bought a butter, but the butter was bitter, so she bought some better butter to make the bitter butter better butter. இந்த மாதிரி நிறைய tongue twisters இருக்கு. நீங்களும் அந்த மாதிரி tongue twisters practice பண்ணலாம். Tip number 8. Learn phrases than single words. நீங்க ஒவ்வொரு வார்த்தைகளா கத்துக்கிறத விட சென்டென்ஸா கத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதை விட ஒரு புதிய வார்த்தையை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அதை எப்படி ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது அப்படின்னு நீங்க பாக்குறது ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு டிக்ஷனரி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல ஆன்லைன் டிக்ஷனரி எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க ஒரு வார்த்தையை டைப் பண்ணீங்கன்னா அதோட அர்த்தம் மாத்திரம் அல்ல, அது எப்படி எப்படிலாம் ஒரு சென்டென்ஸ்ல பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ நீங்க அதை கவனமா நோட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா டிப் நம்பர் 9. Learn at least 10 new words every day. அது ரொம்ப முக்கியம். ஒரு 10 வார்த்தையாச்சும் நீங்க டெய்லி கத்துக்கணும். ஒருவேளை நீங்க இப்படி வச்சுக்கலாம், ஒரு 10 வார்த்தை ஒரு நாள்ல நீங்க படிச்சுட்டு அதே வார்த்தைய நீங்க மேபி ஒரு வாரத்துக்கு டெய்லி அதை நீங்க ரீகலெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனா நீங்க டெய்லி ஒரு 10 வேர்ட்ஸ் படிச்சு அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி மச் பெட்டர். டிப் நம்பர் 10. இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன தெரியுங்களா? Read your Bible every day, both in Tamil and English. கண்டிப்பா நீங்க இந்த சேனலை பாக்குறீங்கன்னா உங்களுடைய பைபிள் ரீடிங் ரெகுலரா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்போ நீங்க எவ்ரிடே பைபிள் ரீடிங்ல ஒருவேளை இன்னைக்கு நீங்க மேத்யூ 1st சாப்டர் படிக்கிறீங்க அப்படின்னா மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை நீங்க முதலாவது தமிழ்ல படிக்கலாம், அப்புறம் இங்கிலீஷ்ல படிக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தெளிவாக புரியும். எந்தெந்த வார்த்தைக்கு அதனுடைய இணை சொற்களை நீங்க ஈஸியா புரிந்து கொள்ளலாம். முதலாவது ஒரு வெர்ஷனை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஒன்ஸ் நீங்க இங்கிலீஷ்ல நீங்க ஃப்ளூயன்ட் ஆன பிறகு டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ் நீங்க ட்ரை பண்ணலாம். அது உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை மேலும் இன்னும் ஆழமாக அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். இந்த 10 டிப்ஸோட உங்களுக்கு ஒரு போனஸ் டிப்பையும் நான் சொல்லி தரணும்னு விரும்புறேன். அது என்ன தெரியுங்களா? ப்ரொனன்சியேஷன். ப்ரொனன்சியேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தமிழா பேசணும், இங்கிலீஷா பேசணும். அதுதான் நம்ம ஒரு லாங்குவேஜுக்குன்னு கொடுக்கிற மரியாதை. சில பேர் பாத்தீங்கன்னா தமிழ தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா அது ஒத்துக்க மாட்டோம் இல்லையா? அதே மாதிரிதான் இங்கிலீஷ் பேசும் பொழுதும் நம்ம இங்கிலீஷா பேசணும். ரெண்டுத்தையும் கலக்க கூடாது. நமக்கு மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது MTI அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, எந்த ஒரு லாங்குவேஜ் கத்துக்கும் பொழுதும் நம்முடைய தாய்மொழியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதுல கண்டிப்பாக இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் ஆள் வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்டை சொல்லும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஜெராக்ஸ், அப்படின்ற சவுண்ட் வந்து தமிழ்ல கிடையாது. அதனாலதான் நம்ம ஒரு தமிழ் பர்சன் இங்கிலீஷ் வார்த்தையான ஜெராக்ஸ் சொல்லும் போது ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க.
அது நமக்கு சிரிப்பு வந்தாலும் அது நேச்சர் தானே. இதே போலதான் ஒரு ஹிந்தி பர்சனுக்கும் இருக்கும், இல்ல ஒரு மலையாளிக்கும் இருக்கும். இந்த நேரத்துல நான் அவங்களையெல்லாம் இழுத்து வம்புல மாட்டிக்க விரும்பல. சோ தமிழா இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இன்னைக்கு ப்ரொனன்சியேஷன்ல நான் ரெண்டு லெட்டர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிப்பை சொல்லி தரலான்னு விரும்புறேன். இதுல பாத்தீங்கன்னா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போற 2 லெட்டர்ஸ் என்னன்னா V and W. Of course, V and W. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. என்னன்னா bite your V's and round your W's. நீங்க நினைக்கலாம் என்னடா இதெல்லாம் சொல்லி தராங்க அப்படின்னு. மனுஷங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் தேவன் படைத்தார். எல்லாருக்குமே அதே 32 பல்லு, அதே ஒரு நாக்கு, அதே வாய் தான். ஆனா அதோட உச்சரிப்பு தான் மாறுகிறது. Articulation is very important when you learn a new language. So இந்த நாளில நம்ம எப்படி அதை ஆர்டிகுலேட் பண்றது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். V அப்படின்னும் பொழுது உங்களுடைய அப்பர் டீத் உங்களுடைய லிப்ஸ்ல படணும், V. அதே போல W அப்படின்னும் பொழுது வ. புரியுதுங்களா? V வ. ஃபார் எக்ஸாம்பிள் 2 லெட்டர்ஸும் இருக்கிற ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம். everywhere, everywhere. ஆனா இதே பாருங்களேன், நானு மாத்தி சொல்றேன், everywhere. வார்த்தையை மாறுது இல்லைங்களா? சோ நம்ம எப்படி ஆர்டிகுலேட் பண்றோம்ன்றத பொறுத்து தான் நம்முடைய லாங்குவேஜ் ப்ரொனன்சியேஷன் அமையுது. சோ இந்த V and W is very important. அதே போல பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை லவ் இல்லையா? பட் நிறைய பேரு அதை எப்படி சொல்லுவாங்கன்னா லவ் லவ். நோ, தட் இஸ் ராங். இட் இஸ் லவ். நான் சொல்ற இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரியே நீங்களும் பேச ஆரம்பிச்சிருவீங்க. இந்த 2 லெட்டர்ஸும் உள்ள சில வேர்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். ஆனா உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கும் நான் தர போறேன். அது என்ன தெரியுமா? இந்த மாதிரி வேர்ட்ஸ் நீங்க கண்டுபிடிச்சு முடிஞ்சா அதை நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் நம்பர்ல அனுப்பலாம். அந்த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்கிரீன்ல வரும். நீங்க கையில வச்சிருக்க நோட்ல நோட் பண்ணிக்கிறீங்களா? வெஜிடபிள், வெஜிடபிள். Verse, 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 verse. Vipers, 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 vipers. Waves, waves. Midwives, midwives. Overpowering, overpowering. Wavelength, wavelength. Bows, bows. Now it's activity time. நம்ம கத்துக்கிட்ட 10 டிப்ஸ்ல ஒரு டிப் practicing tongue twister. So shall we practice the tongue twister now? ஸ்லைட்ல வர tongue twister நீங்க பாருங்க. உங்களுக்காக நான் ஒரு தடவை படிச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் வீட்ல நீங்களே practice பண்ணலாம். So let us practice. Peter Piper picked a peck of pickled peppers. A peck of pickled peppers Peter Piper picked. If Peter Piper picked a peck of pickled peppers, where's the peck of pickled peppers Peter Piper picked? That's very funny, இல்லையா? ஓகே, நீங்களும் இந்த மாதிரி டங் ட்விஸ்டர்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. புதுசா ஏதாவது டங் ட்விஸ்டர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா எங்களுக்கு நீங்க எழுதி அனுப்பலாம். பீட்டர் பீட்டர்னு சொல்றப்போ நமக்கு ஒருத்தர் ஞாபகம் வர்றாருல்ல,
ஆமா, அவர் நம்ம பேதுரு தாங்க. எஸ், அவர் ஃபிஷர்மேன் பீட்டர். இந்த பீட்டருக்கும் நமக்கும் நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் சிமிலரா இருக்கு. ஒரு காலத்துல பயந்து ஒடுங்கின பேதுரு ஒரு நாள்ல ஆண்டவருக்காக பயங்கர போல்டா பிரீச் பண்ணாரு. வேதத்துல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். இந்த இடத்துல இதை யாரு சொல்றாருன்னா பேதுரு சொல்றாரு. தைரியமாய் பேச இடம் கொடுங்கள். இதையே நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல படிக்கிறேன். Acts chapter 2 verse 29. Brothers, I can speak confidently to you about our forefather David. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படியாக கொண்டு போகும் பொழுது இதே பேதுரு பின் சென்று ஆனா பயந்ததுனால அவரை 3 முறை மறுதலித்தான். ஆனா எப்பொழுது அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கி வந்ததோ அப்பொழுது அவர்களுக்குள்ளே அனாயிண்டிங் மட்டும் இல்லைங்க, தைரியமும் வந்தது. Peter started to preach boldly. This boldness is the hallmark of the preaching of the apostles in the whole of Acts. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் இவர்கள் எப்படி இவ்வளவு போல்டாக தேவனை குறித்து சாட்சி கொடுத்தார்கள் என்பதை நாம் வாசிக்கலாம். What made the apostles so bold and how can we follow their example of boldness? இத நீங்க படிக்கணும்னா அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த அப்போஸ்தலர்களுக்கு எஃபர்ட் இருந்தது, பேஷன் இருந்தது, கன்விக்ஷன் இருந்தது. இதெல்லாம் மீனிங் தெரியலையா? டிக்ஷனரி எடுத்து வச்சுக்கோங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? These days fear has become a part of our life. We fear for many things and even for silly things. ஆனா இந்த பீட்டர் பாத்தீங்கன்னா, Peter, not only Peter as well as the apostles had effort, conviction, passion, and that's what motivated them towards being courageous. அப்ப நீங்களும் நமக்கு இந்த கன்விக்ஷன், இந்த டிசையர் இதெல்லாம் நமக்குள்ள இருந்தா மாத்திரம்தான் நம்ம போல்டா பேச முடியும். இந்த போல்ட்னஸ் தான் ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்தும் விரும்புறாரு. The Bible says the righteous are as bold as a lion. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார் என்று. அப்ப நமக்கு அந்த ஒரு கரேஜியஸ் ஸ்பிரிட் வேணும் அப்படின்னா அது நிச்சயமா ஆண்டவர் கிட்ட இருந்து தான் வரும். So we have to practice, we have to take efforts, we have to have passion, we have to have conviction, and all this along with your prayer life and with God's help you can achieve your milestone. But the Bible says that we have to fear one thing, that is the fear of God is the beginning of wisdom. அப்ப நமக்கு ஞானம் தேவை அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நாள்ல நான் உங்ககிட்ட ஒரு சின்ன டெஸ்டிமனி ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன். என்னுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. It was very difficult for me when I was young to read the Bible. My mom used to compel me to read at least one verse every day and to write it. But you know, that has helped me out to share with you my testimony today, and God has helped me to become who I am today. Daily நான் ஒரு வசனத்தை இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் எழுதுவேன். And this has become my habit these days. Every day ஒரு வசனம் at least நான் பைபிள்ல இருந்து படிச்சு எழுதுவேன், இங்கிலீஷ் அண்ட் தமிழ். நான் பைபிள் வேர்சஸ் எழுதி பிராக்டிஸ் பண்ணது மாத்திரம் அல்ல. I have something very important to share with you. When I was in class 4, I was admitted in a topmost school in my city. அதுல பாத்தீங்கன்னா the language of teaching
was English, and that was the medium of teaching. எனக்கு அது ரொம்ப புதுசா இருந்தது because I completely come from a Tamil background, and எனக்கு அப்போ இங்கிலீஷ் எல்லாம் ரொம்ப பேச தெரியாது. சொல்ல போனா வாட் இஸ் யுவர் நேம் தவிர வேற எதுவுமே தெரியாது. So when I was admitted in that school, I was very scared, and I was afraid to talk to people. I was isolated because I didn't know the language, and I didn't have friends. ரொம்ப நாள் அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா from my childhood I had the habit of clinging on to God even for getting a small pencil. அப்போ பாத்தீங்கன்னா தேவன் என்னை ஒரு பெரிய பர்பஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு அப்போ தெரியல. I used to listen to a lot of English Christian songs. Of course, we weren't allowed to watch TV those days, and வேற எது மொபைல் வேற எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ கேசட் இருக்கும் இல்லையா, ஸோ கேசட்ல நிறைய இங்கிலீஷ் சாங்ஸை கேட்டு அதை எழுதி பார்ப்ப ட்ரை பண்ணுவேன். சம்டைம்ஸ் ஐ ஹவ் ஆக்டட் வெரி கிரேசிலி. மைக்கேல் ஜாக்சன் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதை எடுத்து அதை நான் எழுத ட்ரை பண்ணுவேன். I don't know if what I wrote was correct. Later, after a few days, cassettes started to come along with lyric cover. So அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த சாங் ஷீட்டை வச்சு அந்த கேசட்ல பாடுற சாங்ஸ் எல்லாத்தையும் நானும் கூட சேர்ந்து பாடுவேன். அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ் கத்துக்கிட்டது. You cannot learn a language overnight. It comes out of practice. அப்ப பாத்தீங்கன்னா I used to read a lot of books along with my regular Bible reading. அப்போ நிறைய புக்ஸ் படிப்பேன், நிறைய டெஸ்டிமனிஸ் படிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் ஐ ஷுட் சே தட் BOIM புக்ஸ், பிளெஸிங் யூத் மிஷன் புக்ஸ் நிறைய படிச்சிருக்கேன். அது எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நான் படிக்க 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 ஆண்டவர் எனக்குள்ளாக இந்த ஒரு காரியத்தை எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஸ்கூல்ல I had a lot of bullying. I faced a lot of bullying, and then I was really isolated. ஒரு நாள் வந்தது, I finished my school, I entered college by the grace of God, and according to His purpose, I took up literature as my stream. லிட்ரேச்சர்னா ஒன்று நீங்க நினைக்கலாம், ஓ இவங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கிறதுனால இங்கிலீஷ் பேச முடியும். கிடையவே கிடையாதுங்க. இங்கிலீஷ் as a subject and English as a language ரெண்டுமே டிஃப்ரெண்ட். இங்கிலீஷை மொழியா கத்துக்கிறதுங்கிறது வேற, இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டா கத்துக்கிறதுங்கிறது வேற. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருந்தா அவங்க நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்கன்னு. கிடையவே கிடையாது. எல்லாமே பிராக்டிஸ் தான். ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டும் நல்லா இங்கிலீஷ் பேச முடியும். ஏன், நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா ஒரு காய் விற்கிறவங்க முதற்கொண்டு நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. அதுக்காக அவங்க எல்லாம் என்ன லிட்ரேச்சரா படிச்சிருக்காங்க? ரெண்டுத்துக்குமே சம்பந்தம் கிடையாது. ஸோ இங்கிலீஷ் வந்து ஒரு லாங்குவேஜ் தான். அப்போ நான் இதை கத்துக்கொண்டு இதை எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இது அப்படியே பிராக்டிஸ் ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6 years கழிச்சு நான் ஐ ஹேப்பன் டு பிகம் அ டீச்சர். எனக்கு டீச்சர் ஆகணும்னு எனக்கு ஆசையே கிடையாது. பட் அகெயின் காட், இட் வாஸ் காட்ஸ் வில் ஃபார் மீ. ஸோ நான் டீச்சர் ஆகணும்னு நிறைய ஸ்கூல்ஸில் நான் போய் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்தேன். பட் டியூ டு சம் ரீசன் ஆர் தி அதர் ஐ குடன்ட் கெட் பிளேஸ்ட் தேர். ஏன்னா ஆஃப்டர் மை MPhil only I started to do my B.Ed. So since I was overqualified, I don't know, maybe they thought like that, and they gave me lower classes which I didn't intend to take. அப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, I happened to enter into my own school. அண்ட் உங்களுக்கு தெரியுமா, இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் என்னன்னா, நம்ம படிச்ச ஸ்கூல்லையே நாம வேலை செய்யறது தான். ஏன்னா நம்ம டீச்சர்ஸ் அந்த இடத்துல இருப்பாங்க, நம்ம பண்ண தப்பு எல்லாம் நமக்கு தெரியும், எவ்வளவு எம்பாரசிங்கா இருந்திருக்கும்னு தெரியும். இருந்தாலும் எனக்கு என்னன்னா, சரி அந்த பிரின்சிபல் எல்லாம் இல்லை. இன்னொன்னு, ஏன்னா நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். மேபி என்னோட டீச்சர்ஸ் 2-3 பேர் இருந்தாங்க. But when I went there, there was a great surprise waiting for me. என்னோட டீச்சர்ஸ் எல்லாமே என்ன ரொம்ப அன்பா ஏத்துக்கிட்டாங்க. அதே போல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அதே இடத்துல வைத்து என் தலையை உயர்த்தினார். நம்ம அழகா வேதத்துல ஒரு வசனம் உண்டு. I think it's Psalm 113 நினைக்கிறேன். Psalm 113, 7 and 8 says, He raises
the poor out of the dust and lifts the needy out of the ash heap, that he may seat him with the princes of his people. அப்படிதாங்க என்னையும் ஒரு புழுதியிலிருந்து ஆண்டவர் உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர செய்தார். எந்த இடத்துல நான் தலை குனிந்து நின்றேனோ, ஒரு லாங்குவேஜ் தெரியாதுன்னு தலை குனிந்து நின்றேனோ, அதே இடத்துல அதே லாங்குவேஜ் டீச்சராக அந்த இடத்துல ஆண்டவர் என்னை உயர்த்தினார். அது மாத்திரமல்ல, அந்த ஸ்கூல்ல எந்த ப்ரோக்ராம்னாலும் அந்த ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ற கிருபையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். சோ இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷனாலே மிஸ்ஸஸ் பியூலா தினேஷ் என்று சொல்ற அளவுக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தினார். இது என்னுடைய பெருமைக்காக அல்ல, தேவ நாம மகிமைக்கு என்று நான் சொல்லுகிறேன். நான் நிச்சயமா சொல்ல முடியும், தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தையை நீங்கள் கை கொள்ளும் பொழுது, அதை ஆசையால் வாசிக்கும் பொழுது, நிச்சயமாகவே தானியேலின் மேல ஊற்றின அபிஷேகத்தை உங்கள் மேலையும் ஊற்றி, எப்படி தானியேல் மற்றும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அவர் எல்லார விட தனித்துவமாய் காண்பிக்க முடிந்ததோ, அதே போல நீங்க எங்க இருந்தாலும் நீங்க தனியா தெரிவீங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும்னு ஆசையா இருக்கா? Do you desire to shine for God, but is language a barrier? உங்க வாழ்க்கையில உங்களுடைய மனதுல ஆண்டவர் நிறைய எண்ணங்களை போடலாம், ஆனா அத மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு லாங்குவேஜ் உங்களுக்கு ஒரு தடையா இருக்குதா? Don't be afraid. We are here to help you, and of course God is there to help you. அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்த பொழுது அவர்களுக்கு ஆவியானவர் உதவியாய் இருந்தார். அதே போல இந்த நாளில, if you wait on the Lord, the Holy Spirit, our guide, our helper, is there to guide you, to counsel you, to teach you all the new words, vocabulary, and this new language. And I challenge you that one day you will definitely shine for God. And you know, all you need is fear for God, conviction, and commitment. With this, I would like to end today's session. அடுத்த கிளாஸ்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா vocabulary, pronunciation and idioms இத பத்தி கத்துக்க போறோம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியலன்னு. அடுத்த வாரம் இதை நான் உங்களுக்கு சொல்லி தர விரும்புறேன். நெக்ஸ்ட் வீக் ப்ரிப்பேரா வாங்க, நானும் உங்களை சந்திக்க ரொம்ப ஆவலா இருப்பேன். அது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா, you can write to us at christsquareconnect@gmail.com. இல்லனா ஸ்கிரீன்ல வர இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம். Thank you all. May God be with you.